சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு. நம்ம புதுசா போய் வெளியே கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி இல்ல அப்படின்றாங்க. மெடிடேஷன் மூலமா, சர்வீஸ் பண்ற மூலமா நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற ஆன்மாவை ரீடிஸ்கவர் தான் பண்றோம். நம்ம ஆன்மாவா எல்லாருமே கனெக்டட் தான். நம்ம 4 பகுதியா நம்ம இந்த ஆன்மாவுக்கு அழிவில்லை அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து போன பகுதியில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆன்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி. ஒரு மெயின் ஸ்விட்ச். அதுல இருக்கிற மனம், நம்ம உடல் அது 2மே வந்து அதோட கருவிகள் மாரி. ஒரு பல்ப் அதுல இருக்கிற மாதிரி. எப்போ நம்ம அந்த கண்ட்ரோல் ரூம் மெயின் ஸ்விட்ச நம்ம ஆன்மா அப்படிங்கிற அந்த ஞானத்த நம்ம அடையிறோமோ, அப்ப அந்த ஸ்விட்ச் போட்ட உடனே நம்ம மனம் எல்லாமே நமக்கு பிரகாசமாகுது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதனால அந்த மனம் அப்படிங்கிறத வந்து அதோட செம்மைப்படுத்தி, மேம்படுத்தி நம்ம போய்க்கிட்டே இருக்கும்போது, நமக்கு வந்து இன்பம், துன்பம் எல்லாமே நம்ம அந்த மனம் அப்படிங்கிறது மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாரி, அந்த எண்ணங்கள நம்ம மேம்படுத்த, மேம்படுத்த நமக்கு வந்து அந்த வாழ்க்கை நம் வாழ்க்கை நம் கையில் அப்படிங்கிறது வந்து நம்ம உணர்வோம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம அடுத்தவங்கள வந்து நம்மளோட துன்பங்களுக்கு நம்ம எப்பவுமே வந்து குறை கூற மாட்டோம். இன்பமோ, துன்பமோ அது நம்மனால நம்ம மனம் நம்ம அந்த கிரியேட் பண்றதுனால தான் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அதனால அத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உடல் அப்புறம் மனம் அப்படிங்கிறது வெறும் கருவியே தவிர அத நம்ம அடையாளப்படுத்திக்க கூடாது. பற்று இல்லாம அத பராமரிக்க நம்ம பழகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு வந்து வலியே ஆன்மாவை வலிமையாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பிரியன் வைஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சைக்கியாட்ரிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் அவங்க வந்து இந்த ஹிப்னோசிஸ்லாம் அப்படி பண்ணுவாங்க. ஹிப்னோசிஸ் அவங்களே நம்ம ஆழ் மனது அந்த இதை உறக்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க பாஸ்ட் லைஃப் நம்ம பூர்வ ஜென்மங்கள் இருக்கு இல்லையா? அதிலிருந்து அதுல எதுக்காக நம்ம இப்படி ஒரு துக்கத்துல இருக்கோமோ, இல்ல எதனால இந்த ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஹீல் பண்றவங்க அவரு. அவரு என்ன சொல்றாருன்னா, அவருமே வந்து தன்னைய வந்து ஒரு இந்த உடல், இந்த மனம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவரும் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த ஹிப்னாசிஸ் பண்ணி பண்ணி ஹீலிங் பண்ணி பண்ணி அவருக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா, இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பிறவியோ அப்படி கிடையாது. நம்ம வந்து மீண்டும் மீண்டும் ஆன்மா வந்து இந்த பிறவிய எடுத்துக்கிட்டே ஒரு லைஃப் முடிஞ்ச உடனே அடுத்த லைஃப் அப்படின்னு அதுக்கு என்ன அந்த படிக்கிறது இருக்கோ, லேர்னிங் ப்ராசஸோ, அதோட பர்ப்பஸ், அதோட நோக்கம் என்னவோ, அதனால அது மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்து அந்த ஆன்மா வந்து பிறப்பு எடுத்துட்டே இருக்கு அப்படிங்கறத அவரோட அந்த பேஷன்ஸ் மூலமா வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அவங்க பேஷன்ஸ் மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 லைஃப் டைம் அதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப் டைம்க்கு போய் அங்கிருந்து அது அது ஏன் அந்த துக்கம் அவங்களுக்கு இன்னும் இருக்கு? ஏன் அவங்க வந்து இப்படி அவங்க நடந்துக்கிறாங்க? அவங்க பிஹேவியர் இருக்கு. அவங்க எண்ணம் ஏன் ரொம்ப பயம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி, அவங்க அந்த எந்த லைஃப் டைம்ல அத பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அந்த லைஃப் டைம்க்கு போயி அதைய வந்து ஹீல் பண்ணிட்டு, அத புரிஞ்சுக்கிட்டா அந்த ஆன்ம நிலைய வந்து இந்த மாரி ஒரு பிறவி கிடையாது நமக்கு. நெறைய பிறவிகள் இருக்கு. அது மாரி அதனால நம்ம வந்து இந்த ஆன்ம நிலைய புரிஞ்சு இப்போ இருக்கிற இதுல வந்து நம்ம துக்கமோ, இல்ல வந்து பயமோ இல்லாம இருக்கணும்னு புரிஞ்சதுன்னா, அது அவங்களே அந்த ஹீலிங் நடக்குது அப்படிங்கிறத அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, ஜோயன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனை எனக்கு ஒரு டெலிவிஷன் முன்னாடி ஒரு ஷோவா நடத்தி காமிங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு விளையாட்டு கிடையாது. ஏன்னா இதுல வந்து 2மே இருக்கு. ஒரு விபரீதமும் இருக்கு. அத பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இது வந்து இந்த டெலிவிஷன் மூலமா நம்ம வந்து நேரடி பண்றதுக்கு வந்து இது வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களை தனியா வந்து இந்த ரிக்ரெஷன எடுத்துக்கிறதுக்கு அவங்க உதவுறாரு. 2 பாஸ்ட் லைஃப்க்கு அவரு கூட்டிட்டு போய் அந்த ஹீல் பண்றாரு. அப்ப அவங்களுக்கு தெரிய வருது, அவங்க முன்னாடி வந்து 1820ஸ்ல இங்கிலாந்துல அந்த பிறவியில இருக்கும்போது,
அவங்களோட பொண்ணு வந்து ரொம்ப யங் ஏஜ்லயே அவங்க வந்து இறந்துடுறாங்க. அந்த துக்கம் தான் அவங்களுக்கு இன்னும் அந்த அந்த மனசுல ஆழ் மனசுல பதிஞ்சு அந்த எண்ணங்களும் அப்படியே இருக்கறனால அவங்களுக்கு வந்து அந்த துக்கம் அந்த மனசுலயே தங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரிஞ்ச உடனேவே அவங்க அடுத்த ஹீலிங் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லைஃப் டைம் வரும்போது அவங்க என்ன அது தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, அதே அந்த பொண்ணு அவங்க இழந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் அவங்க அம்மாவா பிறவி எடுத்து ஒரு லைஃப் டைம்ல அவங்க இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி இந்த ஒரு ஒரு லைஃப் டைமும் அடுத்தடுத்து கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு லைஃப் டைம்க்கு அடுத்தது இன்னொரு லைஃப் டைம். நம்ம யாரையும் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம முழுசா இழந்துறது கிடையாது. அவங்க அடுத்தடுத்த லைஃப் டைம் வேற வேற விதமா நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச உடனேவே அது அவங்களுக்கு வந்து அந்த துக்கம் வந்து அவங்களுக்கு போறதுக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அது எதுக்கு அப்படின்னா, இந்த இந்த மாரி அவர் வந்து ஹிப்னோசிஸ் செஞ்சு இதெல்லாம் செய்றாரு இல்லையா? அதே வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி. அவருக்கு வந்து இது வந்து நம்ம உடல் கிடையாது, மனம் கிடையாது. நம்ம ஒரு ஆன்மா. இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்கூல் மாதிரி. நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ன்னு கிராஜுவேஷன் வரைக்கும் நம்ம ஒரே ஸ்கூல்ல அடுத்தடுத்த கிளாஸ் படிக்கிறோமோ, அதே மாரி நம்ம இந்த உலகத்துக்கு வந்து ஒரு ஒரு கிளாஸா ஒவ்வொரு குணங்களா நம்ம படிச்சுட்டு அதுல நம்ம லேர்ன் பண்ணிட்டு என்னென்ன பாடங்கள் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வரமோ அது படிச்சுக்கிட்டே நம்ம வந்து கிராஜுவேஷன் மாதிரி அந்த நிலையை அடையிறோம். அது எந்த நிலை அப்படின்னா இந்த மாதிரி நம்மளும் ஆன்ம நிலைய அடையிறோம். நமக்குள்ள அந்த கடவுள் நிலை இருக்கு, டிவினிட்டிய நம்ம உணர்றது தான் நம்மளோட கிராஜுவேஷன் மாதிரி. அதனால ஒரு பிறப்புக்கும் அடுத்த பிறப்புக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காது. நம்ம மனநிலை, நம்ம என்னென்ன பண்புகளை இப்ப வளர்த்துக்கிறோமோ அதே தான் கண்டினியூ ஆகும் அப்படின்றாரு. என்ன இப்போ நம்ம இந்த பிறவியில வந்து இப்ப மெடிடேஷன், நம்ம ஒரு ஆன்மா அப்படின்ற அந்த விழிப்புணர்வை ஏத்திருக்கோம்னா அந்த விழிப்புணர்வு தான் கொஞ்சம் நமக்கு அடுத்த பிறவியில நமக்கு ஜாஸ்தி ஆகுமே தவிர நம்ம இப்ப என்ன இருக்கமோ அதே நிலையில தான் நம்ம அடுத்தடுத்த பிறவியிலயும் இருப்போம். அது நம்ம என்ன படிச்சு இது பண்ணிருக்கோமோ, கேதர் பண்ணிருக்கோமோ, அந்த ஆன்ம நிலை என்னென்னலாம் நம்ம கேதர் பண்ணிருக்கோமோ அது மட்டும்தான் மாறும். அந்த விழிப்புணர்வு தான் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, ஆன்ம நிலையில நமக்கு இது பண்ணி பார்த்தா இதுல பூமி அப்படிங்கிறது மட்டும் இல்ல. பூமி தவிர நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இந்த பூமி அப்படிங்கிறது இந்த பௌதீக உடலும் நம்ம உணர்வு நிலையிலயும் நம்ம ஒரு கத்துக்கிற நிலையில நமக்கு இருக்கு. அப்போ நம்ம இங்க வந்தோம் அப்படின்னா நம்ம ஆன்மா இந்த உடம்பை எடுத்துட்டு இந்த உணர்ச்சி நிலையெல்லாம் ஒவ்வொரு பகுதியா நம்ம வந்து அது நம்ம கத்துக்கிறதுக்கு உதவுது. கடைசியில வந்து எல்லாருமே ஒண்ணுதான், நம்மளோட ஆன்ம நிலையில எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. நமக்குள்ள இருக்கிற கடவுளையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த இந்த ப்ராசஸ் நம்ம இப்படி பண்றோம் இல்லையா, இதுல வந்து கத்துக்கிறத விட நம்ம எதெல்லாம் தேவையில்லாம நம்ம கத்து வச்சிருக்கோமோ அன்லேர்ன் பண்றதுதான் முக்கியம் அப்படின்றாங்க. நம்ம புதுசா நம்ம ஒண்ணும் கத்துக்க போறது இல்ல. நம்ம இப்ப நல்ல விளைந்த நிலத்துல வந்து நம்ம களை எடுக்கிறோம் பாருங்க. வேண்டாத அந்த செடியெல்லாம் எடுத்த உடனே நம்ம அந்த எது எது தேவையோ அது இருக்கு இல்லையா? அதே போலதான். நமக்கு ஏற்கனவே நம்மளோட கருணை இருக்கு. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற சர்வீஸ் மைண்ட் இருக்கு. உதவுற குணம் இருக்கு. கருணை, அன்பு, பாசம் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த மனதுனால நம்ம இங்க இருக்கோம் இல்லையா? அதனால தேவையற்ற இந்த பொறாமை, போட்டி, அடுத்தவங்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறது, அவங்க இப்படின்னு ஒரு ஜட்ஜ் பண்ணி பார்க்கறது, அந்த நிலையெல்லாம் இந்த மனம் நம்மளே செம்மை பண்ணாம நம்ம வச்சிருக்கிற போதுதான். எப்போ நம்ம அந்த மனத்தை செம்மை பண்ணிட்டு இந்த ஆன்ம நிலையை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அது எல்லாம் நம்ம அந்த தேவையில்லாத குணங்கள் எல்லாத்தையுமே களைஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்மளோட அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு. நம்ம புதுசா போய் வெளியே கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி இல்ல அப்படின்றாங்க. இப்போ நம்ம
இந்த பூமியில பிறப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல இருந்து கடைசி இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கிராஜுவேஷன் வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுல வந்து டீப்ரமோஷன் மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம எந்தெந்த நிலை எப்பவுமே வந்து அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் போய்க்கிட்டே இருக்கிற மாதிரி தான். அதுல ஸ்லோவா இருக்கும். அவங்கவுங்க ஸ்பீடு பொறுத்து, அவங்கவுங்கள அந்த உணர்றது பொறுத்து, அவங்க என்ன பாடங்கள் கத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து வேணா அந்த ஸ்பீடு வேணா குறையும் கூடுமே தவிர, எப்பவுமே ஒரு ஆன்மா அந்த ஒரு நிலையை அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு பின்னடைவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து எது உதவுது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இப்போ இருக்கிறது வந்து நம்ம ஆன்மா இப்போ 3ஆம் பரிமாணத்துல நம்ம இந்த உடலையும் எடுத்துட்டு இங்க வந்து உடல், மனம், உணர்வு நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி நம்ம எப்போ நம்ம அதை உணர்றோமோ, எப்படி மெடிடேஷன் மூலமா நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம வந்து அந்த சந்தோஷத்தை நம்ம வெளியே தேடுறது இல்ல. நம்ம மெடிடேஷன் செய்ய 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 நமக்குள்ள அந்த அந்த வேண்டாத குணங்கள் எல்லாம் போகும்போது அந்த சந்தோஷம் நம்ம கிட்டதான் இருக்கு. அது எதுக்கு நம்ம இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இது கிடைச்சா எனக்கு ஒரு பெரிய வீடு கிடைச்சா எனக்கு சந்தோஷம் கிடைச்சிடும், இல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல பார்ட்னரோ ரிலேஷன்ஷிப்போ கிடைச்சா நமக்கு சந்தோஷம்னு இப்ப வெளியே அந்த நிம்மதி சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இந்த மாதிரி நம்ம எப்போ நம்ம உள்ள நம்ம திரும்பி நம்ம ஆன்மாவா நம்ம உணர்றோமோ அப்ப நமக்கு தெரியும் இது எல்லாமே நமக்கு உள்ள இருக்கு. ஏற்கனவே இருக்கிறதா அது வெளியில பிரதிபலிக்குது. ஆனா நம்ம அதை வெளியில தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் இந்த மெடிடேஷன், இந்த சர்வீஸ், இந்த அன்பு காட்டுறது, இது எல்லாத்தையும் பண்ணி தன்னிலை ஆன்ம நிலைய உணரணும் அப்படின்னு இவர் வலியுறுத்துறாரு. இது எல்லாத்தையும் நம்ம மெடிடேஷன் மூலமா, சர்வீஸ் பண்ற மூலமா நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற ஆன்மாவை ரீடிஸ்கவர் தான் பண்றோமே தவிர புதுசா போய் நம்ம ஒன்றும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை. எப்போ நமக்குள்ள வேண்டாத குணங்கள் எல்லாம் நம்ம களையப்படுதோ அது வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு லைஃப் டைம் அதுக்கப்புறம் போயிட்டு அடுத்த லைஃப் டைம் வரும்போது இந்த ஆன்ம நிலைங்கிறது நம்ம மறந்துடுறோம். ஒவ்வொரு லைஃப் டைம் எடுக்கும் போது இந்த ஆன்ம நிலைங்கிறத நம்ம மறந்துட்டு நம்ம பட்டி வேற இது நம்ம இங்கதான் பற்று இது பண்ணி நம்ம வீடோ இல்ல மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் நம்ம இதுல பற்று வச்சிருக்கறனால அட்டாச்மெண்ட் வச்சிருக்கறனால இந்த ஆன்ம நிலை அப்படிங்கறத நம்ம மறந்துடுறோம். ஆனா அது எப்போ நம்ம நம்ம வந்து உணர்றோமோ அப்போ நம்மளோட அந்த ஆன்ம நிலையோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்படின்றாரு. இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு ரொம்ப கஷ்டம் வருது, இல்ல சுத்தி இருக்கிற சில பேர் வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, நம்மளை ஹர்ட் பண்றாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்ன அப்படின்னா எப்போ நம்மளை வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு டஃப் டைம்ஸ், ஒரு ட்ராமா மாதிரி அப்படி நிகழ்ந்ததோ அது வந்து நம்ம இங்கிருந்து உடல்ல இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா அது நம்மளால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், நமக்கு அதை ஏத்துக்க முடியாது. ஆனா ஆன்ம நிலை அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டா இவர் வந்து நிறைய இந்த பாஸ்ட் ரிக்ரெஷன் எல்லாம் கடந்த காலம் அந்த கடந்த அந்த பாஸ்ட் லைஃபுக்கு போய் நிறைய அவர் ஹீல் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு இந்த வழியில தள்ளப்பட்டவங்க தான் வந்து சீக்கிரமா அந்த growth ஆன்ம நிலை வந்து கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு உதவுறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம இங்க வந்து ஸ்மூத் லைஃபா இருக்குது, கம்ஃபர்டபுளா எல்லாமே இருக்குன்னா இங்க வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், நல்லா அந்த வாழ்க்கையை வாழ்றோம், அது ஓகே தான். ஆனா எப்போ நமக்குன்னு ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனோ இல்ல நம்மளை வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வெளிக்கொணருக்கான அந்த சுச்சுவேஷன் வருதோ அப்ப ஆன்ம நிலையோட வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து இந்த கண்ணோட்டத்தை தான் மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. எப்பப்பெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ இது வந்து இங்க கஷ்டமா இருக்கு, ஆனா நம்ம ஆன்ம நிலையில வந்து இது கண்டிப்பா ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி வழியே வந்து வலிமையாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனால இது கண்டிப்பா நம்மளோட ஆன்ம நிலையோட வளர்ச்சிக்கு கண்டிப்பா உதவும் அப்படிங்கிற புரிதலும் பார்வையும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆன்மா வந்து பல இவங்க நபர்களா பர்சனா இங்க வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பீட் growth இருக்கும், அது வந்து அலௌட் அப்படின்றாங்க. இப்போ ஒரு ஆன்மால இருந்துதான் இப்போ நம்மளோட ஹையர் செல்ஃப் அப்படின்றதும் இருக்கு.
அதுல இருந்து கொஞ்சம் பகுதி இப்ப நம்மளோட ஹையர் செல்ஃப் வந்து 100% அப்படின்னா அந்த ஆன்மால இருந்து நம்ம ஃபுல்லாவே இங்க இருக்கல. இது வந்து ஒரு 5 to 10% தான் இருக்கும். மத்ததெல்லாம் ஹையர் செல்ஃப்ல இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம ஒரு நபரா இப்போ கௌசல்யா அப்படின்னு ஒரு நபரா இருக்கிறது, இதே போல பல நபர்களா பல இடத்துல பல டைமென்ஷன்ஸ்லயோ நம்ம வந்து இருப்போம். அப்ப அந்தந்த குரோத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீட் growth பண்றதுக்கு அது உதவும். அதுவும் வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி வந்து ஒரு அஹ், பல முகங்கள் கொண்ட வைரம் இருக்கு இல்லையா? அந்த அந்த பல முகங்கள் கொண்ட வைரம் போலத்தான் நாம. அது எப்படி ஒரு ஒரு முகமும் வந்து ஒரு அழுக்குனாலேயோ ஒரு கரையினாலேயோ இருக்கோ, அதே போலத்தான் நம்ம அறியாமை அந்த மாதிரி அறியாமை என்ற அழுக்கு வந்து நமக்கு ஒரு ஒரு முகத்திலயும் படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்ப வந்து இந்த அறியாமைங்கிற ஞான அந்த நம்ம இதை லேர்னிங் எடுத்துக்கிறோமோ, ஆன்ம நிலையை நம்ம உணர்ந்துட்டோமோ, அந்த கரையெல்லாம் இது பண்ணி போக்கிட்டு அந்த எப்படி அந்த டைமண்ட் வந்து வைரம் வந்து மின்னுதோ அது போல நம்மளும் மின்ன தொடங்குவோம். அதுதான் வந்து இந்த சாலிட் இந்த பௌதீக உடல் இந்த டென்ஸ் ஃபார்ம் மேட்டர் சொல்றாங்க இல்லையா? அதிலிருந்து நம்ம ஒளி உடலா நம்ம அந்த ஒளி அந்த ஆன்ம அந்த ஒளிய நம்ம வந்து உணர்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்போ நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம எல்லாருமே ஆன்ம நிலையில ஒரே இதுதான். இப்ப எப்படி வந்து பல கேரக்டர் வந்து ஒரு நபர் ப்ளே பண்றாங்களோ, அதே பல முகங்களா பல வேடங்கள் போடுறாங்க இல்லையா? அதே போலதான் நம்ம ஆன்மாவா எல்லாருமே கனெக்டட் தான். இங்க வந்து பல முகங்களா நம்ம வந்து அவங்கவங்க அந்த என்னென்ன நோக்கத்துல வந்தோமோ, என்னென்ன படிப்புகள் அந்த லேர்னிங் நம்ம என்னென்ன கத்துருக்கோமோ, அத பொறுத்து தான் வந்து பல முகங்களா நம்ம இங்க தெரியிறோம். மத்தபடி நம்ம அதே ஒரு ஆற்றல் தான் நமக்கு வந்து இந்த பிரிஞ்சிருக்கிற மாரி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி, நம்ம எல்லாரும் வந்து ஒரே நிலை அப்படிங்கிறத உணரணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து சிவி லெட் பீட்டர் அப்படின்னு அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து மெம்பர் ஆஃப் தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட 3வது கண் மூலமா அவங்க அதர் டைமென்ஷனோ அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க அந்த எண்ணங்களை எல்லாம் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இந்த இறப்பு அப்படின்னா என்ன, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். இத வந்து இந்த ஆர்வத்தை வந்து நம்ம வந்து டினை பண்ணவே முடியாது. எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இங்க பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அப்ப அந்த இறப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம இப்ப ஆன்மா அப்படின்னு உணர்ந்துட்டோம் அப்படின்னா இறப்பு அப்படிங்கிறது முடிவில்லை. அது வந்து அடுத்தடுத்த இதுவா கண்டினியூஷனா போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு பரிமாணத்திலிருந்து அடுத்த பரிமாணம் தான் நம்ம போடுறோம். இந்த உடலை விட்டுட்டு அடுத்த சூட்சும உடலுக்கு தான் போக போறோமே தவிர நம்ம ஆன்மா அப்படிங்கிறதுக்கு அந்த உணர்ச்சி நிலைக்கு அழிவே கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வந்து இந்த உடல்ல இருந்தாலும் சரி, இல்ல நம்ம வேற ஏதாவது டைமென்ஷன்ல இருந்தாலும் சரி, நம்ம கடவுளுடைய சேஃப் ஹேண்ட்ஸ்ல தான் நல்ல பாதுகாப்பான இடத்துல தான் கண்டிப்பா இருப்போம் அப்படிங்கிறத உணரணும் அப்படின்னு எந்த டைமென்ஷன்ல இருந்தாலுமே நம்ம அந்த கடவுளுடைய கைகளை நம்ம சேஃபா தான் நம்ம இருப்போம் அப்படிங்கிறத உணரணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த இறப்பு அப்படிங்கிறதும் நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான ஒண்ணு. அதனால இத வந்து நம்ம எப்பவுமே வந்து இது இல்ல அப்படின்னு நம்ம டினை பண்ணிட்டு அதைய வந்து ஒத்துக்காம நம்ம அது இருக்கும்போதுதான் நமக்கு வந்து துக்கமோ பயமோ இருக்கு. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். இதுக்கப்புறமும் நமக்கு லைஃப் தொடரும் அப்படின்ட்டு நம்ம எப்ப அத வந்து உணர ஆரம்பிச்சோமோ நம்ம ஒத்துக்க ஆரம்பிச்சோமோ அப்பே நமக்கு அந்த துக்கமோ பயமோ நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இது என்னன்னு நம்ம முதல்லயே பார்த்திருக்கோம். இப்ப வந்து நம்ம இறப்பு அப்படிங்கிறது இந்த உடலை விட்டு நம்ம ஆன்மா வெளியே வந்து அதே இன்டலெக்சுவலோ நமக்கு இப்ப என்ன நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அறிவோ இல்ல எந்த உணர்ச்சி நிலையில இருக்கோம்
என்ன மாதிரி எண்ணங்கள் நமக்கு இருக்கோ அதே நிலையில தான் நம்ம அப்பயும் இருப்போம். ஒரு பெரிய ஒரு சடன் சேஞ்ச் ஆயிடாது. அதே நிலையில தான் இருப்போம். இப்ப நமக்கு என்ன ஆசைகள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு, நமக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதே நிலையில தான் அப்பயும் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரிவார்டோ பனிஷ்மெண்ட்டோ நம்ம எந்த இதுலயும் நம்ம அனுபவிக்க போறது கிடையாது. இப்போ என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அதே மனநிலையில நம்ம அப்ப இருக்கும்போது அந்த மனம் தான் நமக்கு வந்து உணர்ச்சியோ மனமோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு துக்கத்தையோ எந்த பிளேஸ்ல ஹெல் ஆர் ஹெவன் சொல்லுவாங்க இல்லையா, அது நமக்கு நம்ம தான் உருவாக்கிக்கிறோமோ அங்க வந்து தனி பனிஷ்மெண்ட்டோ எதுவும் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ சில பேர் வந்து அவங்களோட உணர்ச்சி நிலை எந்த பயமும் இருக்காது, தன்னோட ஆன்ம நிலைய அவங்க கண்டிப்பா உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சூட்சும உடல் இருக்கு இல்லையா அதுல வந்து அதுல கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த உடல்ல இருக்கும் போதே அந்த சூட்சும நிலைய வந்து அவங்க உணருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம தூங்குறோம் இல்லையா, அப்ப டெய்லியும் தூங்கும் போதும் நைட் வந்து அந்த சூட்சும உடல் வெளியே தான் போகுது. வெளியே போய் நம்ம யாரை வந்து நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ நம்மளை விட்டு யாராவது பிரிஞ்சிருக்காங்கன்னா அங்க போய் அவங்க பேசி எல்லாமே விட்டு பிரியறதுன்னா அப்ப அப்படி ஃபுல்லா பிரியறது கிடையாது. அப்ப நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். ஆனா இன்னும் நமக்கு வந்து அந்த சூட்சும நிலைய அறிஞ்சுக்கிற அந்த சக்தி இல்லாதனால அது நமக்கு தெரியல. சில டைம்ஸ் என்னன்னா நமக்கு வந்து கனவு வந்த மாதிரி இருக்கும். கனவு வந்து அவங்களை பார்த்த மாதிரி இருக்கும், பேசின மாதிரி ஒரு மாதிரி வேகா நம்ம வந்து அதை ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா நிஜமாலுமே அவங்களோட நம்ம பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். அது நம்ம வந்து அந்த சூட்சும உடலையோ அந்த தன்மைய நம்ம நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, உணர்ச்சிகள் எப்படி இருக்கு, நமக்கு என்ன ஆசைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிக்கும்போது நமக்கு வந்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க இப்போ அவங்க சில பேருக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அவங்க அதுக்கு பழகியிருக்காங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணி எந்த பயமும் இல்லாம அவங்க பழகியிருக்காங்கன்னா, அதை இவங்க வந்து கான்ஷியஸாவே பண்ணுவாங்க. தன்னோட உடலை விட்டு சூட்சும உடலுக்கு போய் அந்த லோகத்துல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இருக்கும். ஆனா இந்த பிராக்டிஸும் எப்படின்னா அந்த அந்த உலகத்திலயும் இந்த உலகத்திலயும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா அதுங்கிறது அது தனி உலகம் இல்லையா, அப்புறம் திருப்பி இங்க வந்துட்டு நம்ம இந்த உடல்ல இருக்கும் போது இப்ப இருக்கிற நம்ம டியூட்டிஸ நம்ம செய்யணும் இல்லையா, அதனால இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணாம அந்த ஒரு ஸ்டேபிளான நிலை இருக்கும்போது இது கண்டிப்பா நமக்கு உதவும் அப்படிங்கிறாரு. இப்ப எப்படி நம்ம இறந்த உடனே அவங்க வந்து ஒரு நட்சத்திரம் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது போல எதுவும் கிடையாது. நம்ம பார்த்த மாதிரியே இது அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ன்னு சொல்லி அடுத்த இதுக்கு தான் போகுமே தவிர நம்ம உடனே நம்ம வந்து அந்த நட்சத்திரமாவோ இல்ல வந்து ஒரு இறப்புங்கிறது ஒரு முடிவோ கிடையாது. நம்ம அடுத்த பரிமாணத்துல நம்ம அது வாழ்ந்துகிட்டே தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப டெத் அப்படிங்கிறது வந்து ஒரு சஃபரிங் கிடையாது. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம விட்டு நம்ம விலகி போயிட்டாங்க, நம்மளை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவே தவிர அது டெய்லியும் நம்ம அவங்களே பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ சப்போஸ் நம்ம அந்த பாடி வெக்கேட் பண்ணிட்டாலுமே நம்ம அவங்களோட போய் இப்போ எப்படி நம்ம நைட் மட்டும் கனவுல போய் நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாம் நம்ம யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ பண்ணிட்டு இருக்கோமோ அதை வந்து ஃபுல் டைமா பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவுதானே தவிர இது ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவு அப்படின்னு நம்ம அதுதான் உண்மை. அதுலயும் வந்து நம்ம நைட்டு தூங்கும் போது அந்த சூஷ்ம உடல் வந்து அதை போய் நம்ம அவங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம், என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அதனால வந்து நம்ம அவங்களை பிரிஞ்சதா வந்து நினைச்சுக்க வேணாம். அவங்க எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. அவங்க அவங்க ஆன்ம நிலைய வந்து அவங்க அந்த வளர்ச்சிக்காக அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இதுல வந்து எந்த ஆன்மா வந்து இந்த உலகம் தான், இந்த உடல் தான், இந்த மனம் தான் அப்படின்ட்டு ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா அவங்க வாழ்றாங்களோ அவங்கதான் வந்து எர்த் பவுண்ட் சோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கதான் வந்து இந்த எர்த்லயே பற்றா இருந்து இங்கேயே சுத்தி சுத்தி திருப்பியும் வரதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த உடல்ல இருக்கும்போதே
இந்த ஆன்ம நிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இது அடுத்தடுத்த நம்மளோட வளர்ச்சிக்கானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி நம்ம பற்றா இருக்க மாட்டோம். எப்பவுமே லேர்னிங் மோட்லயே இருப்போம். என்ன நம்ம கத்துக்க வந்தோம், நம்ம உணர்ச்சி நிலையை மேம்படுத்துறதுக்கும் அப்புறம் சர்வீஸ் மோடு. அது வந்து இங்க மட்டும் இல்லாம நம்ம சூட்சும உடலுக்கு போன உடனே அவங்களுக்கு அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு துக்கமும் இருக்காது. கண்டிப்பா நம்ம விட்டுட்டோங்கிற ஒரு சில நேரம் அந்த துக்கம் இருக்கும். ஆனா அவங்க அடுத்த நிலை தெரிஞ்சவொடனே அதான் பிரிவுங்கிறதே கிடையாது இல்லையா? அதனால வந்து அடுத்தடுத்த நிலை அவங்க அவங்களோட ஆன்ம வளர்ச்சிக்காக அவங்க போய்க்கிட்டு இருப்பாங்க அப்படின்றத இவரு சொல்றாரு. இன்னைக்கு வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம்.